தாவேக தலைவர் விஜய் வந்துட்டு வேட்பாளரை வந்து வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நேரடியா என்ன வந்து பார்க்கணும் உங்களுக்காக காத்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? பார்க்கலாமே, அவர் ஒரு கட்சி நடத்துறாரு, வேட்பாளர்களை கூப்பிட்டு பேசியிருக்காரு, வேட்பாளர்களை தேர்தலுக்கு முன்னாடியும் பார்க்குறாரு, பின்னாடியும் வர சொல்லியிருக்காரு. அதில் அதில் மாறுபட்ட எங்களுக்கு கருத்து இல்லை. அவரு கட்சி நடத்துறவரு அவங்க கட்சிக்காரர்களுக்கு ஒரு கட்டளை சொல்லியிருக்காரு, அவர் விருப்பத்தை சொல்லியிருக்காரு, சந்திச்சுட்டு போட்டோம். எங்களுக்கு ஒன்றும் அதை பற்றி ஆட்சேபனை இல்லையா. தொடர்ந்து தேர்தல் கணிப்புலாம் வேற மாதிரி வந்துட்டே இருக்குது. அதை பற்றி நீங்கள் கருத்து கணிப்புகளை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்னும் சொல்ல போனால் 203 தொகுதிகளுக்கு மேலாக நாங்கள் 2017 அபரிவிதமான வெற்றியை பெற்றோம். அந்த தேர்தலில் கூட கருத்து கணிப்பு என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தேர்தலை சந்தித்தார்கள். இப்பொழுது சந்தித்ததை போல ஆளுங்கட்சியாக திமுக தேர்தலை சந்தித்தது, நாங்கள் எதிர்கட்சியாக தேர்தலை சந்தித்தோம். அந்த கருத்து கணிப்புகளெல்லாம் பொய்யாக்கி திமுக சட்டமன்றத்துக்கு எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வராமல் வெறும் 23 இடங்களை பெற்று நாங்கள் 203 இடங்களுக்கு அதிகமான இடங்களில் மகத்தான அபரிவிதமான வெற்றி பெற்று மாண்புமிகு அம்மாவுக்கு முதலமைச்சராக வந்தார். அதே நிலைமைதான் இன்றைக்கு 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெற்று மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தின் பொற்கால முதல்வராக வருவது இது காலத்தின் கட்டாயம். இந்த கருத்து கணிப்புலாம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. எங்களை பொறுத்தவரை 23/4 அன்றைக்கு தமிழகத்தில் தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். என்ன தீர்ப்பு என்று சொன்னால், சேஞ்சாஜி கோட்டையில் எடப்பாடியாரின் ஸ்டாலின் அவுட். இதுதான் கருத்து கணிப்பு. நிதர்சனமாக வருகின்ற 4ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பாக இருக்க போகுது. விஜய் வருகையால ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஒரு சாமானிய மக்கள் இருந்து பெரிய ஆளுங்கள் வரைக்கும் அந்த விசில்ன்ற ஒரு இது மாறி ஒரு புதிதாக ஒரு கட்சி அரசியல் களத்துக்கு வரும்போது ஏற்படுகின்ற தாக்கம் தான். இன்னும் சொல்லும்போது 2006 முதல்ல தேர்தல் களத்தில் அன்றைக்குள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முதல் தேர்தலை சந்தித்தது. கிட்டத்தட்ட 8.5% வாக்குகளை பெற்றார். அந்த நேரத்தில் இதே போலதான் அவர் செல்கின்ற இடங்கள்லாம் கூட்டம் கூடியது. தேர்தல் கூட கருத்து கணிப்பாக மிக அபரிவிதமான வெற்றியை பெறுவார் என்று சொன்னார்கள். கடைசியில் முடிவை பார்த்தால் அவர் ஒருவர் தான் வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் எங்களோடு கூட்டணி சேர்ந்தன் பலனாகத்தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை கூட பெற்றார். எங்களிருந்து விலகினார், அனைத்தையும் இழந்தார். எனவே எந்த அரசியல் கட்சியும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கட்சி தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் பேருந்து அண்ணா தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கின்றோம். ஏன்னா இந்த காஞ்சி பிறந்த மண். அவருக்கு பிறகு ஒரு கட்சியை தோற்றுவித்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம்தான் தமிழகத்திலே வேரூன்றி ஆள்போல் தலைத்து அறுபோல் வேரூன்றி கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்தோடு மட்டுமில்லாமல் மீண்டும் ஆட்சி அமைக்கின்ற வரலாற்றை இங்கே படைக்கப் போகின்றோம். அதற்கு பிறகு எத்தனையோ நடிகர் சிவாஜி கணேசனாக இருந்தாலும் சரி, எத்தனையோ பேர், விஜயகாந்த், சரத்குமார், டி ராஜேந்தர், பாக்கியராஜ் போன்ற எண்ணற்ற கட்சி நடிகர் சார் அந்த காலத்தில் கட்சியை துவங்கினார்கள். யாரும் அதிமுக வாக்கை பாதித்ததாக சரித்திரம் இல்லை கடந்த 50 ஆண்டுகால தமிழக அரசியல். அதே போல்தான் இந்த தேர்தலிலும் அந்த முடிவுதான் எதிரொலிக்கும். எங்கள் வாக்கு சதவீதத்தை யாராலும் பாதிக்க முடியாது என்ற நிலையோடு நல்ல தேர்தல் முடிவாக 200க்கும் இந்த நாங்கள் சொல்ல இயற்கையாகவே எங்களுக்கு ஒத்துழைக்கின்றது. இன்னைக்கு அந்த அளவில் நல்ல முடிவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதான் நிதர்சனமான உண்மை. அந்த முடிவு தான் வரும்.